திமுக ஆட்சியிலிருந்து போற வரைக்கும் வருங்கால மக்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம். நீங்க பாத்துங்க, நாங்க திரும்ப எலெக்ஷன் பணம் எல்லாம் கொடுப்பாரு. நீ 1000 கோடி கூட வீட்டுக்கு எல்லாம் பணம் கொடுக்காம தான் மறுபடியும் எலெக்ஷன் நிற்போம். இனி சரி போறது கிடையாது. திமுக ஆட்சியிலிருந்து வெளியே போற வரைக்கும் வருங்கால தான். இனி பாத்துக்கலாம் வாங்க. சும்மா அந்த வடக்கு தெற்கு சகோதர சகோதரிகளை ஒரு துயரமான நேரத்தில் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். சில நேரத்தில் நாம் எதற்காக அரசியலில் இருக்கின்றோம் என்கின்ற கேள்வி நம்ம எல்லோருக்கும் வரும். பவர்களாக இருக்கிறோமா, இல்லை நாமளும் 10-11 இருக்கிறோமா, இல்லை அரசியல் எதுவுமே நடக்காத ஜனநாயகத்துல ஒரு பிரச்சனை வந்தவுடன் 1 மாசம் கழிச்சு இன்னொரு பிரச்சனை வரும், மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் பேசாம இருங்கண்ணே, சேர்ல உட்காருங்கண்ணே, கொஞ்ச நேரம் பேசாம சேர்ல உட்காருங்க. ஒரு பிரச்சனை வந்தவுடன் 1 மாசம் கழிச்சு அடுத்த பிரச்சனை வரும், இதை மறந்துட்டு அடுத்த பிரச்சனைக்கு போயிடும். அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி ஏதாச்சும் கையில் எடுத்ததுன்னா ஹிந்தி திருப்புன்னு சொன்னாங்கன்னா அதை 1 மாசம் நாங்க ஹிந்தி திருப்பு இல்லைன்னு சொல்லுவோம். வடக்கு தெற்குன்னு சொன்னாங்கன்னா 1 மாசம் நாங்க வடக்கு தெற்கு இல்லைன்னு சொல்லுவோம். பாதி நேரத்தில் நானே என்ன இந்த கட்சியினுடைய தலைவராக கேட்டிருக்கேன், உண்மையாலுமே நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கோமா, நம்ம செய்யக்கூடிய அரசியல் மக்களுக்கு பயன்படுதா, இல்ல சித்தாந்தம் என்று தொங்கிக் கொண்டு ஏதோ ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கிறோமான்னு பல இடத்தில் நானே எனக்கு கேள்விகள் கேட்பேன். இன்று காலையிலிருந்து எனக்கு நான் கேட்கக்கூடிய கேள்விகள முக்கியமான கேள்வி, நான் அரசியலே தொடர வேண்டுமா என்கிற கேள்வி. தமிழகத்துல பட்ட பகல்ல ராஜ்பவன்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பில்டிங்க்கு பின்னாடி, அதுவும் குறிப்பாக அந்த கிறிஸ்துமஸ் இரவு எல்லோரும் பேட்ரோல்ல நைட்டு மாஸ் இருக்கு, ஸ்பெஷல் மாஸ் எல்லாம் 2 குழந்தைங்க ஸ்பெஷல் மாஸுக்கு போயிட்டு வர்றாங்க, போகணும்னு நினைக்கிறாங்க, அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு கொடூரமாக சித்திரவதை செய்து எதற்காக ஒரு பெண்ணாக இந்த பூமியிலே பிறந்தோம் என்று சிந்திக்க வைக்கும் அளவுக்கு ஒரு கொடூரமான செயல் சென்னையில நடந்திருக்கு. அது வழக்கம் போல அது அரசியல் ஆயிடுச்சு. அதனால் பாரதிய ஜனதா கட்சி அதை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட எங்களுடைய அரசியல் பாதையை தீர்மானிக்க வேண்டிய தருணமாக இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன், கருதுகின்றேன். தமிழகத்தில் பெண் குழந்தைகள், பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை. அவர்கள் மீது நடக்கக்கூடிய குற்றங்கள் ஒரு நாள் அதிகமா தான் இருக்கு, எப்பவுமே குறையலைங்க. இதை பொறுத்தவரை முக்கிய குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு பொறுப்புல, சைதை பகுதியில ஒரு பொறுப்புல, வட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு ஆள். அதுவும் ஏதோ முதல் குற்றம் 2வது குற்றம் கிடையாதுங்க. குற்றம் செய்து வெளியே வந்து பல குற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆள் திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டு இந்த மாதிரி முக்கியமானவங்க பக்கத்துல ஒரு புகைப்படமோ அவங்க பக்கத்துல இருப்பது போல முகநூல்ல பதிவு செய்வதற்கு ஒரு புகைப்படம் தேவைப்படுது, அந்த கட்சியில ஒரு பதவி தேவைப்படுது. இது போன்ற அமைச்சர்கள் கூட நின்று ஏதோ போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க, நாங்க என்ன செய்யறது திமுக சொல்லி இவங்க போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்கல. பாருங்க, இவர்கள் எல்லாம் திமுகவினுடைய நிகழ்வுல பங்கெடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்கள். ஒரு முக்கியமானவர்களுக்கும் சால்வை அணிவிப்பது, திமுகவுடைய முக்கியமான நிகழ்வுல பங்கெடுப்பது. எங்க பாருங்க, மக்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லி சாப்பாடு போட்டிருக்காரு பாருங்க திமுக சார்பாக. அமைச்சர்களோடு கட்சி பொறுப்பாளர் இல்லைன்னு சொல்றாங்க, இந்த பத்திரிகை நண்பர்கள் கொடுக்குறோம். கட்சி பத்திரிகையில அவருடைய பெயர் பொறுப்போடு இருக்கும் பாருங்க. இந்த பத்திரிகை, இந்த கட்சி பத்திரிகை உங்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடித்த பிறகு தருகின்றோம் பாருங்க, கட்சி பொறுப்பை பாருங்க, பேரை பாருங்க. ஏன்னா உங்களால ஜூம் பண்ணி பார்க்க முடியாது. முரசொலியில அவரை பற்றி வந்திருக்கக்கூடிய பொறுப்புன்னு இருக்கக்கூடிய அந்த மனுஷனை பாருங்க. ஆனா இன்னைக்கு நாம் என்ன சொல்றோம்னா, திமுக தான் இருந்தாரா, இல்ல பாரதிய ஜனதா கட்சி வேலை இல்லாம இந்த அண்ணாமலை ஏதோ ஒன்று நேற்று வந்து கிளப்பி சொல்லிட்டு இருக்காரா? எங்களுடைய குற்றச்சாட்டு அவர் திமுக இருக்கிறது குற்றச்சாட்டு இல்லைங்க. ஒரு குற்றவாளி இதே போல ஒரு கொடூர செயலை செய்தவன் திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டு அமைச்சர்கள் பக்கத்தில் நின்று அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் திமுக காரன் அப்படிங்கிற புகைப்படம் தேவைப்படுது. அதை வைத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ரவுடி ரெஜிஸ்டர்ல அந்த பேர் வரக்கூடாது. ரவுடி ரெஜிஸ்டர் பேர்ல இருந்தா 21 நாளைக்கு ஒருக்கா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவீங்க, என்னப்பா பண்ற,
இந்த மாசம் பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு பணம் வந்துச்சு, ஏன்னா நானும் காவல்துறையில 9 ஆண்டுகள் குப்பை கொட்டி இருக்கின்றேன். பக்கத்து வீட்டுக்காரனை வந்து சாட்சி சொல்ல நீ ஒழுக்கமா இருக்கேன்னு கையெழுத்து போட சொல்லி, இதெல்லாம் ரவுடி ரெஜிஸ்டர் நடக்கக்கூடிய, ரவுடி பெயரில் நடக்கக்கூடிய விஷயம். அதுக்கு போகக்கூடாது என்பதற்காக இந்த புகைப்படம் தேவைப்படுகிறது. அரசியல் அங்கீகாரம், அடையாளம் தேவைப்படுது. அதை வைத்து மறுபடியும் ஒரு குற்றத்தை செய்திருக்கிறான். இதுதான் எங்களுக்கு கோவம். அவன் திமுக இருக்கிறது எங்களுக்கு கோவம். திமுக என்கின்ற கட்சி போர்வை இன்னைக்கு குற்றம் செய்வர்களுக்கு தேவைப்படுகிறது. அங்க இருந்து அப்படியே அமைச்சர் பக்கத்துல போனாவே அந்த லோக்கல் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசருக்கு, கிரைம் கான்ஸ்டபிளுக்கு, இன்டெலிஜென்ஸ் பார்க்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிளுக்கு தெரியும், அவன் திமுக அந்த பையன் நல்ல பையன், அமைச்சர் கூடவே சுத்துறானே, அந்த பையன் நம்ம ஸ்டேஷன்ல கூப்பிட்டு ரவுடி பரேட் நடத்தினா நம்மளே வச்சு செஞ்சு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவாங்கன்னு. திமுக என்கின்ற போர்வை இருந்தனால மட்டும்தான் இந்த அக்யூஸ்ட் அந்த பொண்ணு மேல கை வச்சிருக்கான். இது வெரி சிம்பிள். இது மூளை இருக்கக்கூடிய, ஆறறிவு இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் கூட தெரியும். திமுக கட்சி பொறுப்பு இருக்கு, திமுக அமைச்சர்களோடு இருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்டேஷன்ல என்கொயரி பண்ணல. இதே போல ஒரு குற்றத்தை அவன் செய்திருக்கின்றான். அதே குற்றத்தை 2வது முறை செய்திருக்கின்றான். இதுக்கு நீங்க அடிச்சீங்க பாருங்க பெல்டி அமைச்சர்கள் தான். எஃப்ஐஆர் எப்படி சார் லீக் ஆச்சு? இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் டிராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் CCTNS எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஃபைபர் ஆப்டிக் கேபிள். டேட்டா என்ட்ரி பண்ணோடனே மாஸ்டர் சர்வருக்கு போகும். அது ஒரு கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு SP இருக்கார், இன்ஸ்பெக்டர் இருக்கார். எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தவிர அந்த எஃப்ஐஆர் யாரும் வெளியே விட முடியும்? எல்லாமே இன்டர்நெட் புரோட்டோகால் ப்ரொடெக்டட். அவ்வளவு ஈஸியா ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை. அது ஒரு எஃப்ஐஆர் சார்? ஒரு படிக்காத எழுதுனா கூட ஒழுக்கமா ஒரு எஃப்ஐஆர் எழுதுவோம். அதுல குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா, குற்றம் செஞ்சது அந்த அயோக்கியனானே சந்தேகமா இருக்கு. ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதிருக்கு. அதையெல்லாம் படிச்சா ரத்தம் கொதிக்குது. நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன், ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன், என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் சார்? காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் இருக்கீங்களே, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? வெக்கமா இல்லையா? குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு. அந்த எஃப்ஐஆர் படிச்சா அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார்? ஆனா ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எழுதியிருக்கு, இல்ல கோர்ட்ல நிக்குமா? அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டா ஒரு மொமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணதாகவும், கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்ததாகவும், இவன் புதர் மறைவிலிருந்து வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி, என்ன சார் என்ன இதான் ஒரு எஃப்ஐஆர் டிராஃப்டிங்கா? அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார்? பொண்ணு பேரு, மொபைல் நம்பர், அப்பா பேரு, ஊரு, வெக்க பண்ணும். திமுக யாராவது மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா? நீ எல்லாம் வெக்கப்படும். பொண்ணு ஊரு, அப்பா, அந்த பொண்ணு என்ன, அந்த பொண்ணு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டு 7 தலைமுறைக்கு ஒரு அடையாள இதை கொடுத்துருக்கீங்களா? கருப்பு புள்ளியை கொடுத்துருக்கீங்களா? மனுஷங்களா நீங்களா? அதுக்கு அமைச்சர் கேள்வி கேட்கிறான். 3 மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாமா, இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானாமா, மறுபடியும் கலவரம் வெடிச்சு. வெக்க பண்ணியா? நீங்க தான் மினிஸ்டரா இருக்கிறது, வெக்க பண்ணு. இந்த ஒரு கட்சி பொறுப்பில் இருக்கிறனால மரியாதையா பேசிட்டு, தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த வெங்காய பொறுப்புல இருக்கார், அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தனால மரியாதை கொடுத்த கூட்டலாம் பேசிட்டு. வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்கும். நான் பேசுறது பிரதமர் மோடி அவரை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கிறதுக்காக ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசிட்டு. வெக்கப்படணும். திமுக இருந்தா நான் சொல்லியா, திமுக பொறுப்பில் அவன் இருந்தனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் அவனை செக் பண்ணல. அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல செக் பண்ணாதனாலதான் அவன் தைரியமா வெளியே வந்தான். அந்த எஃப்ஐஆர் படிச்சா ரத்தம் கொதிக்கணும். ரத்தம் கொதிக்குது. என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க? என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட்? கேட்டா தமிழ்நாடு அப்படி இருக்கு, இப்படி கேட்டா வடக்கு தெற்கு வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த இளவுல சாவுறது? எத்தனை நாளைக்கு சாவுறது? 60 வருஷமா வடக்கு தெற்கு. நாளைக்கு காலையில் இன்னும் ஆரம்பம் பண்ணுவாரு திமுக. டாக்ஸ் கொடுக்கல, மயிர் கொடுக்கல, மட்டை கொடுக்கல. அது உட்காந்து காலங்காத்தால பிரஸ் மீட்ல வேலை இல்லாம நானும் பேசிட்டு இருப்பேன். இவ்வளவு கொடுத்தோம், இவ்வளவு டாக்ஸ் அளந்து கொடுத்தோம், இவ்வளவு அள்ளி கொடுத்தோம். மக்கள் பிரச்சனை யாராச்சும் பேசுறோமா? இல்ல தமிழ்நாடு அரசியல மக்கள் பிரச்சனை பேசுறோமா? காரி துப்புரமா இருக்கு அரசு, காரி துப்புரமா இருக்கு. அதனால்தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம். இந்த அரசியல் நீ ஆகாதுங்க, இந்த அரசியல் ஆகாது. ஆனால் மாநில தலைவராக, இந்த கட்சியினுடைய தொண்டனாக நான் ஒரு சங்கல்பம். ஐயோ கட்சினா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? சென்னையில ஆர்ப்பாட்டம் பண்ண போனா முன்னாள் ஆளுநர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கேன், நாயை பிடிக்கிற மாதிரி பிடிச்சு.
மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் கருணாகராஜன், எங்களுடைய சகோதரர் எத்தனை டைம் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை டைம் அரசு பண்ணுவீங்க? நாங்க எங்களுக்கு தனியா எங்களுக்கு வீட்டுக்கு ரோடு போடுங்க ஆர்ப்பாட்டம் பண்றோமா? இல்ல எங்க வீட்டுக்கு தண்ணி சிறுவாணி தண்ணி வரலின்னு ஆர்ப்பாட்டம் பண்றோமா? கைது பண்ணி நைட்டு 11:30 வரைக்கும் டாய்லெட் இல்லாத மண்டபத்துல பார்த்து அடைச்சு வச்சு எத்தனை சித்திரவதை தொண்டாங்க அனுப்பிப்பான். அதனால இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்லை. இன்னிலிருந்து நாங்க வேற மாதிரி தான் உங்களை டீல் பண்ண போறோம். நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆபீஸ் வருவோம். எங்க ஆளு எல்லாம் காலங்காத்தால 8 மணிக்கு கிளம்பி வருவாங்க. நீங்க அப்படியே ஒரு 1000 போலீஸை போட்டு நாயை பிடிக்கிற மாதிரி 2 பேர்த்த பிடிச்சிட்டு போகலாம். நாளையிலிருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது. ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடக்கும். நீ 10,000 போலீஸ் இறக்கிய பார்த்துடலாம். நான் ஒரே இடத்துல அப்படியே என் தொண்டனை கூட்டிட்டு வருவேன். லட்டு அமுத்துற மாதிரி அமுத்திட்டு போயிருவீங்க. ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் காலையில 10 மணிக்கு வெளியே வந்து நிற்பான். தன்னுடைய தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுப்பான். இந்த அண்ணாமலை நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்ற கேள்வி. எல்லா பலத்தையும் பயன்படுத்திட்டோம், பேசிட்டோம். என்ன உங்க கையில ஊடக பலம் இருக்கு, உங்க கையில சினிமா துறை இருக்கு. ஒரு படத்தை எடுத்து வடக்கு தெற்கு நீ பிரிச்சா வேலை முடிஞ்சு போச்சு. உங்க கையில எல்லாம் விருது கொடுக்கறதுக்கு பேசுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. சமூக நீதினு பேசுறதுக்கு 10 பேர் இருக்கா. பாரதிய ஜனதா கட்சினா சமூக நீதி இல்லைன்னு பேசுறதுக்கு 50 பேர் இருக்கா. அதனால் நாளை எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை 10 மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நடத்தப்போம். நான் எனக்கு முருகபெருமானுக்கு சூர சம்ஹார பெருமை இந்த தீவிரம்லாம் அழிக்கும். நாளை காலை 10 மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை 6 முறை நான் அடித்துக் கொள்ள போகிறேன். சாட்டை என்னை அடிச்சு நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன். இந்த அரசியல் நாடு 3 வருஷம் பண்ணி பார்த்துட்டேன். முடிவு வரணும், நினைக்க முடிவு வந்தே ஆகும். சும்மா இத்தனை நாளைக்கு எத்தனை நானும் வண்டி ஓட்டுறேன். வந்தது வேறு, செய்வது வேறு, நடந்து கொண்டிருப்பது. நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சு செருப்பை கழித்தா நீ ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன். பார்த்தல நாளையிலிருந்து 48 நாட்கள் நான் விரதம் இருக்க போகிறேன். பிப்ரவரி 2வது வாரம் முடியும். 6 படை வீட்டுக்கு நான் போக முருகபெருமான்ட்ட முறையிட போறேன். எல்லாத்திட்டையும் முறையிட்டாச்சு. நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் முறையிட்டாச்சு. வேலை இல்லாம லெட்டர் எழுதிருக்காங்க 3 பேர் வேலை இல்லாம. அம்மா வாங்கம்மா, தயவு செஞ்சு குடிங்கம்மா, இவங்கெல்லாம் வயலேட் பண்ணிட்டாங்கம்மா, செக்ஷன் பாருங்கம்மா. எத்தனை கடிதம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 15 எழுதியாச்சு. நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் வேலையெல்லாம் ட்விட்டர்ல போறவங்க வேலை. இன்னி பார்த்துக்கலாம் அரசு, இன்னி பார்த்துக்கலாம். நாகரீகமான அரசியல் பவுண்ட் பை. நீங்க அநாகரிகமா பேசுறீங்க, சோசியல் மீடியால குடும்பத்தை இருக்கிறீங்க, என்ன வேணாலும் நீங்க பேசுறீங்க. கேட்டா அப்படியே கட்சி போறதுல ஒழிஞ்சுக்கு. நாளையிலிருந்து என்னுடைய அரசியலும் அப்படித்தான் இருக்கும். மாநில தலைவர் கட்டுப்பாடு, இனி ஆரோக்கியமான அரசியல், விவாதம், மரியாதை. ஆனா எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்துல எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும்? எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? அரசியல் கட்சியில நீ மரியாதை வெங்காயம்லாம் கிடையாது. ஆனா நீங்க வாங்கின இந்த இஷ்யூ பேசுங்க. எத்தனை இஷ்யூ தமிழ்நாட்டில் பேசுறேன். ஆனா டங்ஸ்டன் இஷ்யூ டெல்லிக்கு போங்க, எத்தனை டைம் போறோம். ஆனா மீத்தேன் பிரச்சனை ஆச்சுன்னா டெல்லிக்கு போங்க, எத்தனை டைம் போறோம், எத்தனை போறது வேற வேலை. இதேதான் வேலை. அதனால் நாளை எனக்கு நானே சவுக்கடி காலை 10 மணிக்கு என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் கொடுத்துட்டு பாரதிய ஜனதா கட்சியோட எந்த தொண்டனையும் இது நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் அன்போடு சொல்லுவேன். நீங்க யாரும் செய்ய வீட்டுக்கு வெளியே வந்து நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஒரு சகோதரியோடு சகோதரனோடு அவர்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று உணர்த்த வேண்டியது நம்முடைய கடமை. தீய சக்தி அழிக்கப்பட வேண்டும், தமிழகத்தை அழிக்கணும், வேற வழி இல்லை. படிக்கிறோம் பாருங்க, எத்தனை கேங் ரேப், எத்தனையா பண்ணுவீங்க, என்னையா பண்ணுவீங்க தெரியாம கேட்கிறேன். 14/8/2024 கேங் ரேப் ஆஃப் எம் உமன் அக்யூஸ்ட் யார்? கவிதாசன். என்ன நடக்குன்னா உதயநிதி ஸ்டாலின் ஃபேன் கிளப் ஒருத்தனார். 2/1/2023 யூத் விங் ஆஃப் டிஎம்கே செக்ஷுவல் அசால்ட் ஆஃப் உமன் போலீஸ் கான்ஸ்டபிள் லட்சணம் விளங்கி. 22/3/2022 கேங் ரேப் ஆஃப் 22-year-old woman in விருதுநகர் ஆஃப்டர் பிளாக்மெயிலிங் ஒரு வீடியோ. கேட்டா கட்சி அப்படி யாருமே இல்லை, பொய் சொல்றாரு. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் அது வேலை இல்லாமல் செய்யறாரு. அதனால் பத்திரிகை நண்பர்களே, வேறு வழி எங்களுக்கு இல்லை. மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு எங்களுக்கு வழி இல்லை. சாமானிய மிடில் கிளாஸ் பையன் கொதிக்கணியா? மிடில் கிளாஸ் ஆள் எந்திரிக்கணும். அவன் எந்திரிக்காமலாம் அரசியல் எந்த மாற்றம் இல்லை. சும்மா அப்படியே பேசிட்டே வண்டி ஓட்ட வேண்டியதுதான். 1 country 1 election, அது 1 மாசம் ஓட்டு, இது 1 மாசம் ஓட்டு.
டங்ஸ்டன் ஒரு 3 மாசம் ஓட்டு, மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் 6 மாசம் ஓட்டு, அவ்வளவுதான். நம்ம எல்லாம் மறந்துடும். எதுக்காக இருக்கிறோம், என்ன வேலை செய்யும். அதனால மறுபடியும் நான் சொல்வது, நடுத்தர வாழ்வு வாழக்கூடிய நீங்க தயவு செஞ்சு வெளியே வாங்க, பேசுங்க, கேள்வி கேளுங்க, ரோட்ல வந்து நில்லுங்க, நாளைக்கு கேளுங்க. லோக்கல் எம்எல்ஏ தெரியும், உங்க ஓட்டு நீங்க போட மாட்டேங்க தெரியும். இந்த இலவச பணத்தை எல்லாம் எலெக்ஷன் நம்ம தூக்கிடுவோம், இப்ப எலெக்ஷன் தெரியும். ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் அதை கேட்கணுங்க, மீடியால டிபேட் வைக்கணும், விவாத பொருள் வைக்கணும். நாமளும் மனுஷங்க தான், அதே சாப்பாடு சாப்பிடுறோம், 6 அறிவு இருக்கு. நம்ம வீட்டுல நடந்ததுதான் சும்மா இருப்போங்களா? கத்தி எடுத்து வெட்ட போக மாட்டோம். விவாத பொருள் பேசவே வர சொல்லு. எதுக்கு அப்படி பண்றீங்க கேளு. ரிப்பீட் ஆஃபெண்டர் எதுக்கு ரவுடி ஷீட்ல வைக்கலன்னு கேளு. பொறுப்பேற்று கமிஷனர் வேலை சொல்லு. குறைந்தபட்ச டெப்டி கமிஷனர் வீட்டுக்கு போச்சு. ஆனால் இதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பத்திரிகை சந்திப்பு. இதை தவிர வேற எந்த இது சம்பந்தமான கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லலாம். அன்னைக்கு கோயம்புத்தூர் இதாயிடுச்சு, கரண்ட் போயிடுச்சு, இதெல்லாம் இன்னைக்கு இல்லை. நாளைக்கு நாளானைக்கு கரண்ட் போனது, தண்ணி இல்லாதது, டாய்லெட்ல தண்ணி வராதெல்லாம்